ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, கேஸ் எப்படிலாம் மிச்சம் பண்ணலாம், ரொம்ப நாளைக்கு எப்படி கேஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம எப்போயுமே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து நல்லா காஞ்ச பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் உடனே ஹீட் ஆகும், நமக்கும் கேஸ் சேவ் மிச்சமாகும். நம்ம ஈர பாத்திரமாக யூஸ் பண்ணோம்னாக்கா அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரமும், அப்புறம் நம்ம பாத்திரம் ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரமும் ஆகும். அதில் ரொம்ப நமக்கு கேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம எப்போயுமே காஞ்ச பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சுடுதண்ணி யூஸ் பண்ணுவோம். வயசானவங்க இருப்பாங்க, அவங்க சுடுதண்ணி குடிப்பாங்க. உடம்பு சரியில்லாதவங்களும் சுடுதண்ணி குடிப்பாங்க. இந்த மழை டைம்லலாம் நமக்கு வந்து அடிக்கடி சுடுதண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி நம்ம வந்து சுடுதண்ணி வச்சுட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து சுடுதண்ணி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா வச்சு, அதை வந்து நம்ம கொஞ்சம் நமக்கு தேவைக்கு அதிகமாகவே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு, அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நிறைய கேஸ் மிச்சமாகும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே நமக்கு கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். அடிக்கடி நம்ம சுடுதண்ணி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி பருப்புலாம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா குயிக்காக வெந்துடும். நமக்கும் சீக்கிரமும் டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து அடிக்கடி குக்கர் யூஸ் பண்ணி சமைக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளவு குக்கர் யூஸ் பண்ணி சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குக்கர் யூஸ் பண்ணி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாதம் வடிக்கிறது கூட நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். அது ரொம்பவே கேஸை சேவ் பண்ணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம எப்போவுமே வந்து நம்ம மூடி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா, குக் பண்ணோம்னாக்கா ரொம்ப கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். ஏன்னா வந்து மூடி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக குயிக்காக எல்லா வேலையும் முடியும். ஓகேங்களா? அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணக்குள்ளே நம்ம வந்து லைட்டரை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டால் நம்ம வந்து கேஸை ஆன் பண்ணணும். ரைட் ஹேண்டால் நம்ம வந்து பற்ற வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கேஸ் ரொம்ப நல்லாவே சேவ் ஆகும். நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம லைட்டரை தேடிட்டு இருந்தோம்னாக்கா அது வந்து நமக்கு ஒரு செகண்ட், ஒரு 2-3 செகண்ட் வந்து நமக்கு வந்து கேஸ் வேஸ்ட்டாக ஆகும். அதனால் நம்ம லைட்டரை பக்கத்துலேயே வச்சுக்கின்னு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து சமையல் வேலையை முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணி வச்சிடணும். அது ரொம்ப நல்லது. நமக்கும் நம்ம சேஃப்டிக்கும் இந்த மாதிரி நம்ம குக்கிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நல்லது. கேஸும் சேவ் ஆகும், நமக்கு வந்து சேஃப்டியும் கூட. இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே எவ்வளவோ கேஸ் மிச்சப்படுத்தலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.